ஹாய் விவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பாலியல் சம்மந்தப்பட்ட ஒரு வினாவுக்கு நம்ம விடையளிக்கக்கூடிய ஒரு இதில் இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு எபோவ் 35 டு ஏஜில் உள்ளவங்களுக்கு அல்லது நியர் 40 உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு வந்துட்டுருப்போம். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா, இது எப்படி நடைபெறுது, ஆண்குடி எப்படி பருமன் இல்லாமல் இருக்குது, அது ஏன் காரணம் என்ன, இது என்ன மெக்கானிசம் என்ன நடைபெறுது, இதுக்கு என்னென்ன தீர்வு செய்தால் குணமாகும் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நான் உங்கள் டாக்டர் குமார். நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர மாதிரி கேட்டுக்கோங்க. நிகழ்ச்சியோட இறுதி பகுதிகளில் தான் சில மருத்துவ குறிப்புகள்லாம் சொல்கிறதுனால தயவுசெய்து மருத்துவ குறிப்புகளை வேணுங்கிறவங்க கொஞ்சம் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் பரிந்துரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி ஆண்குறி பருமன் குறைவாக இருக்கிறது. சரிங்களா? நல்லா பார்த்திங்கன்னா சின்ன வயசில் பார்த்திங்கன்னா ஓரளவு சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுதே ஒரு 6-7 வயசில் இருக்கும்போதே ஆண்குறி எழுச்சி வர ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் அந்த ஹார்மோன் பேஸ் சொல்லும் பார்த்திங்களா, அந்த ஹார்மோன் வளர்ச்சி அடையும் போது ஆண் பருவம் அடைகிற வயசு சொல்கிறோம் இல்லையா, 13லேருந்து 18 வயசுக்குள்ளே நான் 18ங்கிறது ஜாஸ்தியாக சொல்கிறேன், 17 வயசு தான் கரெக்டாக இருக்கும். 13லேருந்து 17 வயசுக்குள்ளே ஆண் பருவம் அடையும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய மஸ்குலேச்சரும் எலும்புகளும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே நல்லா வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த இதில் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு பெண் பருவம் அடைஞ்சுன்னா என்னென்ன இதெல்லாம் பண்ணுறோம், என்னென்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். சரிங்களா? சடங்கு செய்கிறோம், சீர் செய்கிறோம், இது பண்ணுறோம். யாராவது ஆணுக்கு ஒரு இது பண்ணுறாங்களா? அவன் அந்த பருவம் அடைஞ்சு விந்து வெளியேறுங்கிறத அவனுக்கே ரொம்ப நாள் சென்று தான் இது இந்த மாதிரி நடக்குதுங்கிறத தெரிய வருது. சரிங்களா? அவன் நண்பர்கள்ட்ட பேசும்பொழுது இந்த மாதிரி இது பண்ணும்பொழுது தெரிய வருது. இந்த கட்டங்களில் பார்க்கும்போது ஒரு ஆண் மகன் பருவம் அடையும் பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, எலும்பு அபரிமிதமாக வளர்ச்சி அடையும். மஸ்குலேச்சர் தசை கட்டுமானம் கொஞ்சம் அந்த டெஸ்டோஸ்டெரானோட பவரில் இன்னும் கொஞ்சம் வலிமையாக வலுவடைஞ்சு என்னன்னு கேட்டிங்கன்னா இதாகும். அதே நேரத்தில் ஃபிசிக்கல் மூவ்மெண்ட்லாம் கொஞ்சம் ஆக்டிவிட்டிலாம் ரொம்ப இதாக இருக்கும். நல்லா வேலை செய்வாங்க, ஓடுவாங்க, நடப்பாங்க, எல்லாமே செய்வாங்க, இது பண்ணுவாங்க. சண்டை சச்சரவுகளுக்கு ரொம்ப இதாகிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பருவ பையன் சொல்கிறோம் பார்த்திங்களா, வெடலை பயல்கள் சொல்கிறோம் பார்த்திங்களா, இளந்தாரி பயல்கள்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, நல்லா ஒரு போர்ஸாக இருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு ட்ராபேக் நடைபெறும். நம்ம 13-17 வயசில் நம்மளுக்கு யாரும் இருக்காதனால, நம்ம கண்டுபிடிக்க முடியாதனால, சொல்ல முடியாதனால என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதை பற்றி கண்டுக்கிறாமே விட்டுருவோம். இந்த எலும்புகள்லாம் வளர்ச்சி போகிறதுனால, தசைகள்லாம் வளர்ச்சி போகிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, எலும்புகள் மூட்டுகளில் வலி ஏற்படும். சரிங்களா? வலி ஏற்படும், தசைகளில் கொஞ்சம் வலி ஏற்படும். நம்ம விளையாண்டு அந்த மாதிரியான ஒரு இதில் இது பண்ணதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம கண்டுக்கிறது கிடையாது. வலியை கண்டுக்கிறல, தூங்கி எழுந்திரிச்சா சரியாயிடும் அப்படின்னு. இந்த நேரத்தில் தான் நம்ம அந்த தவறை பண்ணிடுறோம். சரிங்களா? இது அடிப்படை மிஸ்டேக் இருக்கிறனால தான் பின்னாடி பாதிக்கப்படுது. இதை வெள்ளைக்காரன்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா புரோட்டீன் இந்த மாதிரிலாம் இருக்கிறனால தான் அவன் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தாம்பத்தியத்தில் ஈடுபாடாகவே இருக்கான். நம்ம என்ன பண்ணுறோம், மறைச்சி இருக்கிறனால எல்லாமே போக ஆரம்பிச்சிடுது. அப்போ இந்த 17 வயசுக்குள்ளே இந்த மாதிரியான இதுகளில் அதிகப்படியான புரோட்டீனும் ஃபேட்டு அந்த தசைகளுடைய கட்டுமானத்திற்கு தேவைப்படுகிறது. இந்த கட்டுமானத்திற்காக தேவைப்படக்கூடிய தசைகள் எல்லாமே சில நேரத்தில் ஹார்மோன்ஸ்லாம் குறையும் பொழுது, அந்த மாதிரியான ஃபேட்டு இதெல்லாம் குறையும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, மஸ்குலேச்சர் சரியான முறையில் திட்டமிடப்படி வளராது. இந்த நேரத்தில் தான் தனது ஆண்குறி வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். தடிமனாகவும் நீளமாகவும் மேல் நோக்கி எழுச்சி உள்ள இதில் சஸ்பென்சரி லிகமெண்ட் சொல்லுவாங்க, அதனுடைய அட்ராக்ஷன் பிடிச்சது தான் அது வளர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் ஒரு ஆண்மகனை நீங்கள் சரியான முறையில் இளம்பயலுக்கு அவனுக்கு நல்லா புரோட்டீனு ஃபேட்டுக்கா சப்ளிமெண்ட் கொடுக்காதனாலையோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தசைகளுடைய வளர்ச்சிதை அந்த ஆண்குறியிலையும் பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். இது இளம் வயசில் இருக்கிறனால, அந்த ஹார்மோனுடைய இதில் இருக்கிறனால தெரியாது. சில பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நல்லா போய் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க.
நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அதை வலியது தான் உயிர் பிழைக்கும்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. வெளியில் போகிறதுக்கு நல்லா ஃபுல் கட்டிட்டு வரான், வீட்டுக்கு தெரியாமலே போய் ஹோட்டலில் போய் நல்லா வந்து சாப்பிட்டு வருவான், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வருவான், கூட்டாஞ்சோறு ஆக்கி அதை இதை சாப்பிட்டுட்டு வருவான். சரிங்களா? அந்த மாதிரியான இதில் வந்து சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறோம். ஆனால் சில இது எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. சில பசங்க ஸ்கூலு புக்கு இதே கதையாகவே கிடப்பான். படிக்கணும், வேலைக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், இது பண்ணணும், சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணணுங்கிறதுனால இந்த கான்செப்டை வந்து மறந்துடுவாங்க. சரிங்களா? அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே போகும்பொழுது ஆண்குறி வந்து தனது கர்ச்சர்னு சொல்லக்கூடிய பருமனை வந்து நாளாக லூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதில் வந்து திருமணமாகி உடலுறவு ரெகுலராக பண்ணும் பொழுது கூட இந்த டிஸார்டர் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இதில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த லென்த்தில் மாற்றம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அதாவது எரெக்ஷன்லாம் நார்மலாக தான் இருக்கும், லென்த்தில் வந்து கொஞ்சம் கம்மியாக காணப்படும். சரிங்களா? அப்படி கம்மியாக காணப்படும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பருமனும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போ வந்து பிளட் சர்க்குலேஷன் நார்மலாக இருக்குது, ஹார்மோன்ஸ் நார்மலாக இருக்குது, நல்லா இள வயசுகள் நார்மலாக இருக்குது. ஆனால் போக 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 தடிமன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதற்கு வந்து காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதனுக்கு வந்து பரிணாம அடிப்படையில் ஆண்குறி, அதாவது அவனோட உடல் அமைப்பு இதோட ஒப்பிடும் பொழுது அதிகப்படியான ஆண்குறி வளர்ச்சி அடைந்தவனில் மனிதனும் ஒரு விலங்கு. சரிங்களா? மிச்சம் எந்த விலங்குக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமாக இது, அதாவது அவன் உடல் எடை ஹைட்டை ஒப்பிடும் பொழுது மற்ற விலங்குகளை காட்டில் இவனுக்கு வந்து அதிகப்படியான ஆண் உறுப்பு வந்து வளர்ச்சி அடைஞ்சது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான ஒரு இதில் வந்து என்னன்னா, வளர்ச்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நல்ல புரோட்டீன் சப்ளிமெண்ட் வந்து சாப்பிடணும். சரிங்களா? நல்ல புரோட்டீன். இதை வந்து நம்ம ஆரம்பத்திலே அந்த 13லேருந்து 17 வயசுலேயே பார்த்துட்டோம்னா பயப்பட வேண்டியது கிடையாது. நீ காலையில் எந்திரிக்க வேண்டியது, டியூஷனுக்கு போக வேண்டியது, 5 மணிக்கு டியூஷனுக்கு போகிறேன். என் வாழ்க்கையில் படிக்கணுங்கிறது ஒரு இது இருக்குது. வாழ்க்கை படிப்பு வேலைக்கு போகப்பட்ட பிறகு ஃபியூச்சர்னு ஒன்று இருக்கு இல்லையா? 5 மணிக்கு போகிறேன் டியூஷன். சரி, காலையில் மெயில் கால் ரைட்டு, நல்லா வந்து ஸ்கூலுக்கு போகிற, விளையாடுற, இது பண்ணுற. அப்போ அவனுக்கு டிஃபன் பாக்ஸில் இம்புடு கொண்டு சோறு கொண்டு போகிறது. சரிங்களா? காலையில் டிஃபனை வந்து மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட் வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. பட் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஸ்கீம், காலையில் ஸ்கூல்லே சாப்பாடு போடுறதுங்கிறது, அதுவும் பட்டாணி இந்த மாதிரி கொண்டைக்கடலை இதெல்லாம் கொடுக்குறதுங்கிறதுல ஒரு நல்ல ஒரு இது தான். இது வந்து ஆண் குழந்தைகளுக்கு இப்போ இதனுடைய எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 10-15 வருஷம் கழித்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ வந்து நல்ல சில முட்டைகள்லாம் கொடுக்குறது, இது எல்லாம் வரும்போது அந்த புரோட்டீன் சப்ளிமெண்ட்னால அந்த திசு கல்ச்சர் வளர்ச்சி வந்து நல்லா வந்து ஒரு பில்டப் வந்து நல்லா ஆகும், கட்டுமானம் வந்து நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் நல்லா ஃபேட் கண்டென்ட் உள்ளதுகளை வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிக்கணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். வேறு எதுவும் நான் வந்து சொல்கிறது வந்து ஏற்கனவே நல்லா இருந்துட்டு இப்போ தடிமன் குறையிறதா உள்ளவங்களுக்கு தான். ஸோ ஆரம்பத்தில் பீஸ் அடித்த கேஸுகளை பற்றி நான் பேச விரும்பலை. இடையில நல்லா இருந்துச்சு சார், இப்போ போக போக குறைஞ்சிட்டு இருக்குது, தடிமன் குறைஞ்சிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லா டிஸார்டர்களுக்கும் அது வந்து வழிவகை பண்ணிடும். அதுக்காக இது பண்ணும்போது நல்ல பயிற்சிகள் வந்து பண்ணணும், வாக்கிங் பண்ணணும், ஜிம்முக்கு போகக்கூடிய ஜிம்முக்குள்ள மைல்டான எக்ஸசைஸ் பண்ணிக்கிறேங்க. அதே நேரத்தில் வந்து நல்ல வாக்கிங் ஒரு நாளைக்கு வந்து 7 கிலோமீட்டர் அல்லது 6 கிலோமீட்டர் வந்து 45 நிமிடங்களில் நடக்கக்கூடிய அளவு பண்ணும் பொழுது ஏறத்தாழ 3500லேருந்து 4000 கலோரி வந்து வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து இது பண்ணக்கூடியது. அதே நேரத்தில் வந்து இரத்த குழாய்களை பாதிக்கப்படக்கூடிய உணவு வகைகள், டிஜிஎல் கொழுப்பு வகைகள், பிரியாணி, நெய்யை உருக்கி அதிகமாக திங்கக்கூடிய உணவு வகைகள், இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. சுகர் லெவல் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துருங்க. ஆரம்பத்தில் சுகர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் 40-45 போகும்போது சுத்தமாக இதுவும் குறைஞ்சிடும், சுகர் டாமினேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் வந்து இந்த இதில் வரும்பொழுது இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வகைகள் வந்து சுகரை அதிகப்படியான எடுக்கக்கூடிய இதில் வந்து நீங்கள் குறைச்சிருங்க. குறைக்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சுகர் குறைஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இதாக ஆரம்பிச்சிடும். உடற்பயிற்சிகள், உணவு கட்டுப்பாடுகளில் வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ண ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் மருந்துகள்னு சொல்லி பார்க்கும் பொழுது முறையான மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் தான் சில மருந்துகள் வந்து பரிந்துரை பண்ணணும், எடுத்துக்கணும். அதே நேரத்தில் வந்து நம்ம ஓடிசி, ஓவர் தி கவுண்டர் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாதாம் ஆயில் இருக்குன்னு பார்த்தீங்களா, நம்ம ஒரு சில பிராண்டுகளில் நல்ல பிராண்டுகள் வந்து இருக்குது, எல்லோ கலர் இதில் வந்து இருக்குது. நான் பிராண்டு நேமை வந்து சஜஸ்ட் பண்ண விரும்பலை. பாதாம் ஆயில் வாங்கி ஜென்டிலாக மசாஜ் பண்ணால் போதும். மேலே அப்ளை பண்ணி அதை வந்து இது பண்ணும் பொழுது அந்த ஃபேட்டு அந்த இதெல்லாம் வந்து அப்சர்வ் ஆகிட்டு இது பண்ணக்கூடிய ஒரு இது இருக்குது.
தோள்கள் மூலமாக உள்ளுறிஞ்ச. சிலவங்க கேட்பாங்க ஆயில் அப்ளை பண்ணால் உடம்புக்கு வேலை செய்யுமான்னு சில இதெல்லாம் கேட்பாங்க. தோல் மூலமாக இந்த கண்டென்ட் வந்து உள்ளுறிஞ்சப்பட்டு அதில் வந்து நம்ம மேலே வந்து திசுகளுக்கு வந்து ஒரு சப்ளிமெண்ட்டாகவும் இது பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கும். நரம்புகளுக்கு நன்றாக வலி சேர்க்கும். இந்த பாதாம் ஆயில் வந்து மிகப்பெரிய அது தனி வீடியோவை நான் போடுறேன். அந்த நர்வு எண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, சிலவங்களுக்கு உணர்ச்சியே இல்லாமல் சுருங்கி போய் கிடக்கக்கூடியவங்களுக்குலாம் இது வந்து இந்த பாதாம் ஆயில் வந்து வெரி எக்ஸலண்ட். அதே நேரத்தில் சித்த மருத்துவ கடைகளில் கிடைக்கக்கூடிய மயன தைலம் சொல்லுவாங்க, சரிங்களா? மயன தைலம், இந்த தைலம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இதனுடைய பரிந்துரை பண்ணுறது வந்து வேறு. ஆனால் அதே இதில் வந்து அந்த சித்தர்கள் சொன்னாங்களே அந்த பாடல்களில் அந்த ஒரு வரியில் இந்த மயன தைலத்தை பற்றி சொல்லி வரும்போது ஆண்குறியோட தளர்ச்சியை வந்து குறைக்குமாப்பா அப்படிங்கிற ஒரு லைனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது பார்த்திங்கன்னா அது வந்து வேக்ஸ் கண்டென்ட் இறுகி போயிருக்கும் அந்த தைலம். அந்த தைலத்தை எடுத்து கொஞ்சோண்டு எடுத்து நீங்கள் அருகில் உள்ள சித்த மருத்துவரை கேளுங்க, படித்த அரசு அங்கீகாரம் பெற்ற மருத்துவர் அல்லது சித்த மருத்துவமனைகள் ஆயுர்வேத மருத்துவமனைகள் உள்ள மருத்துவர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணாலே சொல்லிடுவாங்க. அந்த தைலத்தை கொஞ்சோண்டு எடுத்து நல்லா வந்து சுடுதண்ணியில் வச்சு வரும்போது மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆனோன்னா அந்த இளம் சூடு வெது வெதுப்பாக இருக்கும் பொழுது ரொம்ப ஹீட்டாலாம் இருக்காது. இதில் வந்து அந்த தைலத்தை எடுத்து மேலாப்பில் அப்ளை பண்ணும்போது அப்போயே சொல்லியிருக்காங்க, நம்ம சித்தர்களும் சொல்லியிருக்காங்க எப்படி மசாஜ் பண்ணணுங்கிறத. இவன் போட்டு பசுமாடு காப்பை பிடிக்கிற மாதிரி உருவி போட்டு உள்ளதையும் பீஸ் அடிச்சு போகிறான். அது மாதிரி மெல்ல செண்டில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த தைலத்தை விட்டுட்டோம்னா அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்குறி தளர்ச்சி, பருமன் குறையிறது, இது எல்லாமே நிவர்த்தி பண்ண ஆரம்பிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் நான் சொன்னது ஃபுட் சப்ளிமெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் வந்து இன்னொன்று நான் சொன்ன மாதிரி சர்க்கரைகளை வந்து கண்ட்ரோல் கொண்டு வாங்க. தேக பயிற்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணி செஞ்சு கொண்டு வாங்க. அதாவது நம்ம படிப்பு வேலைக்கு நம்மளுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த உலகம் வந்து இறைவன் இதற்காகத்தான் நம்மளை அனுப்பி வச்சுருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் குறைச்சி கொண்டு வாங்க. இன்றைக்கி எல்லாம் போயிட்டு வரும்போது இன்றைக்கி பார்க்குறோம் ஏகப்பட்ட கள்ளக்காதல் இதுகளுக்கு பார்க்குறோம், கள்ள தொடர்புகளை பார்க்குறோம், இது இல்லீகல் ரிலேஷன்ஷிப் பார்க்குறோம். இதுக்கு எல்லாம் அடிப்படை என்னங்கிறிய பொருளாதாரம் கிடையாது, வேலை வாய்ப்புகளோ கிடையாது, படிப்புகளோ கிடையாது. இவளை வந்து சரியான முறையில் திருப்திப்படுத்தவில்லை. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்களை வந்து இது பண்ணிட்டு போகிறாங்க. அந்த மாதிரியான இதுகள் வந்து யாருக்கும் வந்துவிடக்கூடாது. நம்ம பார்க்குற நேயர்கள் வந்து இதை பார்த்து கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வாக இருந்துக்கிட்டு நான் சொன்னக்கூடிய பயிற்சிகள்லாம் பண்ணால் போதும். நான் உங்கள் டாக்டர் குமார். நம்ம நிகழ்ச்சிக்கு இறுதி பகுதியில் வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.